தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராமில் வந்து ஸ்ட்ரீம்பல் வீடியோஸ்க்கு வந்து எப்படி வந்து தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறது அண்ட் அதை வந்து எப்படி வீடியோவில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அண்டு இது போக வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீநேம் பண்ணுறது, ஸோ அதை இந்த வீடியோவிலே பார்த்தலாம். அண்டு நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெலிகிராமில் இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைல் வீடியோ. இதே வீடியோவாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்ட்ரீமபிள் வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரீமபிள் வீடியோஸ்லேயும் நமக்கு வந்து தம்ப்நெயிலாக செட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், லோகோ போட்டு டெலிகிராம் லோகோ போட்டு சேனல் நேம் போட்டு சும்மா நானாக இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, அதாவது சர்ச் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோவிலே நான் சொல்லித்தரேன். ஓகே, ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன அதை பார்க்கலாம், மேலே காட்டுத்தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பிக்சல் லேப் இல்லை பிக்சார்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் அப்ளிகேஷன் தான் தேவைப்படும். ஓகேங்களா? நான் வந்து பிக்சல் லேப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ இதில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹச்டியாக ஓரளவு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு லோகோ வந்து ஹச்டியாக இல்லை, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுற தம்ப்நெயில் வந்து பிளர்ராக காமிக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு என்னென்னா இந்த ரெசல்யூஷன் தான். ஓகேங்களா? ஓகே, நான் சொல்கிற ரெசல்யூஷனில் வந்து எடுங்க 3264:1710. ஸோ நல்லா பார்த்துக்கங்க, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவுக்கு தகுந்தாப்பில் இமேஜை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு போஸ்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ நான் இந்த கலர் வந்து பிளாக் கொடுத்துறேன். ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து எப்போயுமே இந்த ரைட் சைடில் டாப்பில் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சேனலை வந்து இப்போ நம்ம பிராண்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளோட சேனல் நேமே எழுதிக்குவோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லோ கொடுத்து பார்ப்போம். ஸோ ப்ளூ நல்லாயிருக்கும். ஓகே, அண்டு இன்னும் உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்டெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டெலிகிராம் லோகோ ஓகே இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஓகே முடிச்சிட்டாச்சு. இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஓகே, டெலிகிராம் போங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய பாட் வந்து சொல்லியிருக்கேன். பட் அந்த பாட்லாம் சில நேரத்தில் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும், ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அண்டு அது டவுனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவசரப்படாதீங்க, நான் எப்போயும் இதான் சொல்லுவேன். இப்போ வந்து புதுசாக ஒரு கன்வெர்ட்டர் பாட் வந்து நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம். ஓகே, சர்ச் போய்க்குங்க. போயிட்டு அட்டு போட்டு ஏபி ரீநேம் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க, ஒர்க்கால் வரலைன்னு சொல்லிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பா. ஓகேங்களா? ஸோ இது எல்லோரும் பேசிக்காக தெரியும், தெரியாதவனா படித்து பார்த்துக்குங்க. அண்டு இங்கே வந்து பாட் மெயின்டைன்டு பை அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க தான் அந்த பாட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட சேனலை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் எப்பவும் போல். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ஹாய் அப்படின்னு போட்டு ரீநேம் கன்வெர்ட் டு வீடியோ வித் கஸ்டம் தம்ப்நெயில் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல் கன்வெர்ட் ஃபைல்ஸ் டு வீடியோ. ஸோ இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது ஃபைல் டு ஸ்ட்ரீமபிள் வீடியோஸ். ஓகேங்களா?
அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட தம்ப்நெயிலை வந்து இதில் அப்லோட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? தம்ப்நெயிலாக இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு போஸ்டர், அதுதான் இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல தம்ப்நெயில் சேவ்டு பெர்மனெண்ட்லி அப்படின்னு போட்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஏபி பாட். ஓகே, ஷேர் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரிப்ளை கொடுத்தாலும் சரி, நான் ஜஸ்ட் இப்படி லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணாலும் சரி. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் டு வீடியோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரீமபிள் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபைல் டு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அடுத்து வந்து ஃபைலை வந்து எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நான் மறுபடியும் பாட்டுக்கே வந்து இது பண்ணுறேன். ஓகே, சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ரீநேம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்த ரீநேம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீநேம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு நேம் போட்டு டாட் அந்த எக்ஸ்டென்ஷன் போடணும். இப்போ எம்கேவினா டாட் எம்கேவி MB4 இந்த மாதிரி. ஸோ நான் எம்கேவின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் நேம் எழுதிக்கிறேன் ஃபைலுக்கு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ரீநேம் ஆகுது. ஸோ ரீநேம் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்து மிக முக்கியமான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் வரும். டெலிகிராமுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மிக அடுத்த நல்ல வீடியோஸ் சந்திப்போம். டாட்டா.